அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு குமரியானந்தன் அவர்கள் காலமானதை ஒட்டி இன்று அவருக்கான நினைவஞ்சலி நிகழ்ச்சியை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக இன்று நடத்துகிறோம். நமது முன்னாள் தலைவர் குமரியானந்தன் அவர்களை பொறுத்தவரையில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். அது மட்டுமல்ல, அவர் நமது குமரியானந்தன் அவர்கள் நமது மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுவராகவும், நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தீவிர பக்தராகவும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பின்பற்றி வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காந்தியினுடைய கொள்கையான பூரண மதுவிலக்கு மற்றும் கதராடை அணிவது, இது எல்லாமே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பின்பற்றினார்கள். மதுவிற்கு எதிரான பிரச்சாரங்களை அவர் வாழ்நாள் முழுவதுமாக செய்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் தமிழை அவர் உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கூட அவர்களுடைய சாதனையான நமது நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை பெற்று தந்த திரு குமரியானந்தன் அவர்களை பார்த்து தனிமரம் தோப்பாகாது என்றுதான் நாம் சொல்லி பழகியிருக்கிறோம். ஆனால் நமது குமரியானந்தன் அவர்கள் தனியாக நின்று ஒரு தோப்பாக மாறியிருக்கிறார் என்று பாராட்டிய நினைவுகளை நாம் இந்த நேரத்தில நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவரை பொறுத்தவரையிலே நாடாளுமன்றத்தில் தமிழை பேசுவதற்கான அனுமதியை பெற்று தந்த மாபெரும் தலைவராக நமது தலைவர் திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அஞ்சலகத்தில் உள்ள மணியாடர்களை தமிழில் நிரப்புவதற்கான உரிமையை பெற்று தந்த ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் விமான நிலையங்களில் எல்லாம் தமிழில் அதனுடைய அறிவிப்புகள் வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள். இப்படி அவர்களுடைய சாதனைகள் மிக இதாக இருந்தது. இரண்டாவதாக, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நடைபயணங்கள் செய்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணியில் இருந்து புதுச்சேரி வரை நடைபயணமாக சென்று நம்ம பனை மரத்தினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் நமது பனைமரத்தினுடைய பொருட்களை, அதன் மூலமாக வரக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை மிகப்பெரிய ஆழமாக எடுத்துரைத்த ஒரு தலைவராக நமது தலைவர்கள் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தனித்துவம் என்னவென்றால், அவருடைய கதராடையை அணிவது, மற்றவரெல்லாம் மேலாடையை மட்டுமே கதராடையாக அணிவது வழக்கம். ஆனால் இவர் உள்ளாடை முதற்கொண்டு எல்லாமே கதராடையாக அணியக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார்கள். அவருடைய பேசும்போது நமது தலைவர் அவர்கள், எனக்கு எவ்வளவோ விருதுகள் நான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் அனைத்து விருதுகளை விட மேன்மையான விருதாக நான் எதை கருதுகிறேன் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய விருதுகளைத்தான் நான் மிகப்பெரிய ஒரு பேராக நினைக்கிறேன் என்று அவருடைய பேட்டியின் போது அவர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் மீது தீராத பற்றுள்ள அவர் மீது மிகுந்த பற்றுள்ள ஒரு தலைவராக நமது அன்பு தலைவர் குமரியானந்தன் அவர்கள் திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழின் மீதும் மிகுந்த பற்றுள்ளவராக இருந்தார்கள். ஒரு 25 நூட்களுக்கு மேலாக ஒரு நூல்களை எழுதிய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக, ஒரு நூலாசிரியராக அவர் திகழ்ந்தார்கள். பல விஷயங்கள்ல அவர் ஒரு சிறப்பு இயல்பு பெற்றவராக, ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சிறந்த பொதுநல, அதாவது மக்களுடைய மதுவை ஒழிக்க வேண்டும் போன்ற பொதுமக்களுக்கு சார்ந்த பிரச்சனைகளை, பெரிய பிரச்சனைகளை கூட மிக சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய, அதாவது நிறைய தலைவர்கள் வெளி உலகத்திற்கு ஒரு நபராகவும் வீட்டுல ஒரு நபராகவும் திகழக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார்கள். ஆனால் நமது அன்பு தலைவர் குமரியானந்தன் அவர்களை பொறுத்தவரையிலே
மிக ஒரு சிறந்த தலைவராக நாம் எப்படி இது பண்றோம்னா, அவரது மகளுக்கு தமிழிசை அவர்களுக்கு திருமணமான உடனே அவருடைய கணவருக்கு சென்னையில் இருந்து தஞ்சைக்கு மாற்றல் செய்யப்படுகிறது. உடனடியாக அவருடைய மருமகன் என்ன நினைக்கிறார் என்றால், நம்மளுடைய மாமனார் அவர்கள் முதல்வரோடு நெருங்கிய பழகக்கூடியவர், அவர் என்ன சொன்னாலும் கலைஞர் செய்து கொடுப்பார் என்கிற எண்ணத்தில் மாற்றல் கடிதத்தை வாங்கி கொண்டு மாமனாரை சந்தித்து எனக்கு மீண்டும் அதை கேன்சல் செய்து சென்னைக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, நம்மளே எல்லாருமே நம்ம என்ன சொல்றோம், கிராமத்துல மருத்துவர்கள் ஒர்க் பண்ணணும், கிராமத்தினுடைய மக்களுக்கு மருத்துவம் போய் சேரணும்னு சொல்றோம். நம்மளே நகரத்துக்கு மாற்றல் வாங்கினோம்னா அது என்ன இது? அதெல்லாம் நீங்க கிராமத்துல போய் சிறப்பா பணியாற்றி அந்த துறையை மேம்படுத்த பாருங்க, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு மருமகனுக்கு கல்யாணம் முடிந்த உடனே கூட அவர் அதை மறுத்த இதுகளை பாக்குறோம். நிறைய பேர் என்னன்னா ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க, தன் விஷயங்கள்ல அதை மாற்றி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனா தலைவர் நமது காமராஜரை போல மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு தலைவராக தான் காமராஜரை ஒற்றி அவரோடு வழிநடந்த ஒரு தலைவராக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் காங்கிரசினுடைய எழுச்சிக்காக நடைபயணம் செய்து காங்கிரசினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்றிய ஒரு தலைவராக இருக்கிறார். இரண்டாவது மாநில தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நமது முதல்வர் அவர்கள் அவருக்கு தகைசால் விருது, தமிழர் விருது அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் பெற்ற ஒரு தலைவராக திகழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய மறைவு வரும் நம்மளுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக நாம் கருதுகிறோம். நம்ம அவருக்காக நமது ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். அதன் பிறகாக அவரை பற்றிய தகவல்களை நமது தோழர்கள் அவருடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துரைக்குமாறு உங்களோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் இலக்கிய செல்வர் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவு நமது அனைவரையும் மிகவும் பாதித்திருக்கிறது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மிகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அதில் முக்கியமானது என்னன்னா, அவர் ஒரு மிக சிறந்த காந்தியவாதி. தலைவர் காமராஜருடைய கொள்கைகளை அவர் சிறப்பாக பின்பற்றினார் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். என்ன ஒரு வருத்தம்னா, நம்மளுடைய சமகாலத்தில் அவர் இருந்தும் நம்ம அவருடைய சரியா தொடர்பு இல்லாதது, அதை இந்த மறைவு நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அவருடைய பற்றி நம்ம முன்னுரையிலே ஆண்டோ அவர்கள் சிறப்பாக தெரிவிச்சிருந்தாரு. நம்முடைய சமகாலத்திலே பார்த்தோன்னா காந்திய கொள்கைகளை இவ்வளவு சிறப்பா பின்பற்ற முடியும் அப்படின்ற ஒருத்தர் நம்ம மத்தியில் ஒரு நாள் இருந்திருக்காரு. அவர் இன்னைக்கு மறைந்தாலும் அவருடைய கொள்கைகள் நம்மில் இன்று விதைக்கப்பட்டிருக்கதாக நாம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அவருடைய கொள்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போனோம். ஏன்னா நம்ம காந்திய கொள்கைகளை பின்பற்றிட்டு இருக்கோம், அவரும் அதை பின்பற்றிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா மதுவிலக்குக்காக பார்த்தோன்னா அவர் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு தமிழகத்துல. நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி நம்மளுடைய தோழர்கள் சார்பாக என்ன தெரிவிச்சு நினைக்கிறேன்னா, இந்த நாளில் அவர் விதைக்கப்பட்ட நாளில் விரைவில் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்பொழுது பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு புகழஞ்சலியை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்க நம்ம தலைவர் குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவுக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக நாங்க இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு கட்சி தலைவராகவும் சிறந்த பணிகளை ஆற்றியிருக்காரு. மேலும்
ஐ திங்க் எனக்கு சரியான நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் மறைவுக்கு மிகுந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சார்பாக. தேங்க்யூ. ஓகே நன்றி மேடம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அஹ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் இலக்கிய செல்வர் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவு நமது அனைவரையும் மிகவும் பாதித்திருக்கிறது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மிகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அதில் முக்கியமானது என்னன்னா, அவர் வந்து ஒரு மிக சிறந்த காந்தியவாதி. தலைவர் காமராஜருடைய கொள்கைகளை அவர் சிறப்பாக பின்பற்றினார் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். என்ன ஒரு வருத்தம்னா, நம்மளுடைய சமகாலத்துல அவர் இருந்தும் நம்ம அவருடைய சரியா தொடர்பு இல்லாதது, அதை இந்த மறைவு நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அவருடைய பத்தி நம்ம முன்னுரையிலே வந்து ஆண்டோ அவர்கள் சிறப்பா தெரிவிச்சிருந்தாரு. நம்முடைய சமகாலத்திலே வந்து பார்த்தோன்னா வந்து காந்திய கொள்கைகளை இவ்வளவு சிறப்பா பின்பற்ற முடியும் அப்படின்ற ஒருத்தர் நம்ம மத்தியில் இருந்திருக்காரு. அவர் இன்னைக்கு மறைந்தாலும் அவருடைய கொள்கைகள் வந்து நம்மில் இன்று விதைக்கப்பட்டிருக்கதா நாம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அவருடைய கொள்கையை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறோம். ஏன்னா நம்ம காந்திய கொள்கைகளை பின்பற்றிட்டு இருக்கோம், அவரும் அதை பின்பற்றிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா மதுவிலக்குக்காக வந்து பார்த்தோன்னா அவர் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வந்து நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு தமிழகத்துல. நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி நம்மளுடைய தோழர்கள் சார்பாக என்ன தெரிவிச்சு நினைக்கிறேன்னா, இந்த நாளில் அவர் விதைக்கப்பட்ட நாளில் விரைவில் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்பொழுது பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு புகழஞ்சலியை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா குமரி ஆனந்தன் சார் ஐயா பற்றி பேசணும்னா, நம்ம வயசு ரொம்ப கம்மி. அவரு பல ஆண்டுகளாக நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு அவருடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருடைய மது பிரச்சாரமாக இருக்கலாம், மற்றபடி ஒரு தனி மனித ஒழுக்கம், தமிழுக்கு செய்த தொண்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காரு. அதனால் நம்ம எப்பவுமே ஒரு மனிதர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நாம் அவருக்கு செய்கிற உதவி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எதுன்னா, அவர் மேற்கொண்ட நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து மேற்கொள்வது தான் அவருக்கு நாம் செய்கிற ஒரு நல்ல விஷயம். எதை செஞ்சால் செத்தவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னா அந்த கொள்கைகளை அந்த விஷயங்களை நம்ம மீண்டும் கையில் எடுத்து அதுக்குண்டான வேலையை செய்து, அவர் இருக்கும்போது எப்படி செய்வாரோ அதே வேலையை நம்மளும் சிரமமாக செய்து அந்த விஷயங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி கொள்கையும் வாழ்க்கையும் வித்தியாசமா இல்லாம ரெண்டும் ஒன்றுபட்ட வாழ்ந்த தலைவர்கள் குமரியானந்த தலைவர் அவர்களும் ஒருவர். அவர்களை இன்று நாம் இழந்துள்ளோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இது ஒரு பேரிழப்பாக இருக்கும். முக்கியமாக தென் மாவட்டங்களில் பெரிய ஆளுமையாக இருந்தவர் குமரி ஆனந்தன் அவர்கள். அவருடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. அவர்களை காட்டிய வழியில் நாம் அனைவரும் நடப்போம் என்று உறுதி கொள்வோம். நன்றி. நன்றி. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைத்த நமது நாடாளுமன்றத்தில் இன்று அனைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழில் முழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் இன்று நம்மளை விட்டு மறைந்திருக்கிறார். இன்று தமிழ் உள்ள வரைக்கும், நாடாளுமன்றம் உள்ள வரைக்கும் நமது தலைவருடைய நினைவு எப்பொழுதுமே போற்றப்படும். அவர் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர்களுடைய உரையை ஆற்றும் பொழுது நமது குமரி ஆனந்தன் அவர்களுடைய வரலாற்று உண்மைகள் எப்பொழுதுமே வெளிப்படுத்தப்படும்ங்கிறது நம்ம மறைக்க முடியாது.
4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நமது சட்டமன்றத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருந்து பல விவாதங்களில் பங்கேற்று நமது சட்டமன்றத்தையும் மிக சிறப்பாக அலங்கரித்த ஒரு மாபெரும் தலைவராக இன்று இருந்து அவர் வாழ்ந்த காலங்கள் முழுவதுமே காங்கிரசினுடைய கொள்கைகளை பரப்புவராகவும் பெருந்தலைவர் காமராஜரனுடைய உண்மை தொண்டராகவும் காந்தியினுடைய கொள்கைகளை மகாத்மா காந்தி அவர்களுடைய சித்தாந்தங்களை பரப்பக்கூடிய தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அவர் வழியில் நாமும் பெருந்தலைவர் காமராஜனுடைய ஆட்சி அமைய பெருந்தலைவர் காமராஜருடைய நல் ஆட்சியினுடைய செயல்பாடுகளை நாம் மக்களுக்கு எடுத்துரைத்து இப்ப மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை மற்றும் அனைத்து கொள்கைகளையுமே நமது மக்களிடம் எடுத்துரைத்து காங்கிரஸ் பேரியக்கம் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் காங்கிரஸ் ஆட்சி மலர நாம் அனைவரும் துணை நின்று நமது காங்கிரஸ் ஆட்சி அமைய நாம் உறுதியேற்போம். நமதுடைய அனைவருடைய முயற்சி அவருடைய ஆசியுடன் நிறைவேறுங்கிற இதோட நம்ம இதை நிறைவு செய்வோம். 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கும் விதமாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் 3 நாட்களுமே தொடர்ச்சியாக ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து நிகழ்ச்சி அந்த 3 நாள் நிகழ்ச்சிகளுமே ரத்து செய்யப்பட்டு இன்று இரங்கல் நிகழ்ச்சியாக நடத்துகிறோம். நாளை மறுநாள் நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகிறது என்ற கருத்தையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்று நிறைவு செய்வோம். மீண்டும் சனிக்கிழமை நல்ல நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயகன்.